இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் க்ரன்ச்சஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் பிட்டு சாரிக்கு அட்டாச்சாக இருக்கிறத கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து தெரியாதவங்களும் கற்றுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம கையால் இப்போ பாருங்கள் 4 விரல் அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேன். லென்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு உள்ளே வைக்கிற பேண்டு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பேண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த பேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எலாஸ்டிக் வேணுன்னா கூட இந்த மாதிரி எலாஸ்டிக் விற்கும், கடையில் வாங்கிக்குவோம். நாம் இன்றைக்கி இந்த பேண்டில் செய்ய போகிறோம். இதை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன். இதை விட நமக்கு பெருசாக இருக்குது. இதை இப்படி கையளவு வச்சுக்கிறேன். கையளவு தான் நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். 1 2 3 முறை கையளவு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. இப்போ இதை நம்ம இப்படி கொஞ்சம் மடிச்சு எடுத்துக்கணும். வச்சு வச்சுட்டு இந்த பக்கமாக திருப்பி ஊசியில் நூல் கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் கெட்டி தையல் எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கோம். அந்த கெட்டி தையல் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதை தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கெட்டி தையல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பேண்ட் வச்சு தான் போட போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? இந்த பேண்டை இப்படி சென்டரில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி தைச்சிருக்கோம். இந்த தச்ச பக்கமே இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி பிரித்து இங்கே மடிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி வச்சு நம்மளதில் ஆல்ரெடி ஓட்டு தையல் நம்மளில் வீடியோ போட்டிருக்கிறோம். ஓட்டு தையல் போட போகிறோம். உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக தெரியணுங்கிறனால நான் வேறு கலரில் டார்க் கலரில் நூல் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு விடும்போது இப்படி ஒரு பக்கமாக விட்டு ஓட்டு தையல் தான் போட போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் இது போட்டு வெளில தெரியாமல் இப்படி உள்பக்கமாக இப்படி விட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுருவோம். இப்போ பாருங்கள், பேண்டு கஞ்சி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறனால நான் கான்ட்ராஸ்ட் கலர் போட்டுக்கேன். வேறு இது கலர் போட்டுக்கேன். நீங்கள் சேம் கலர் போட்டிங்கன்னா எல்லாம் தெரியாது, இப்படியே போட்டுக்கலாம். இல்லை இது அசிங்கமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இப்படி இழுத்து விட்டால் அது உள்ளே போயிடும். பாருங்க, தையெல்லாம் இங்கே வந்துருச்சு. நமக்கு வெளில தெரியாது. இந்த இடம் அப்படியே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், க்ரன்ச்சஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். சமையல், ஹேண்ட் ஒர்க், ஸ்டிச்சிங்லாம் இருக்குது. வேணால் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.